ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப். இது கிட்டத்தட்ட 9,900 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். கிட்டத்தட்ட நியரஸ்ட் 10,000 வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரிஜினல் சேனல். இது ஏன் அந்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்கான நம்ம பேர்லேயே என்னுடைய ஃபோட்டோ போட்டு வேறு பேர் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து நம்பி ஏமாறாதீங்க. நான் எந்த டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது ஒரிஜினல் சேனல் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லைக்ஸ், ஹார்ட்ஸ்லாம் நிறைய பதிவு பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்களாம் இந்த மாதிரி இருக்காது, லைக்ஸ் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளோ இருக்காது அதில். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் நான் அவைலபிள் இல்லை மார்க்கெட்டில், அதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த செப்பரேட் குரூப்பில், என்னோடய வெபினார் குரூப்பில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதையும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். என்ன ஷேர் பண்ணியிருந்தேன், 25,600 வரலும் ப்ரைஸ் போகும் ஃபஸ்ட் லெவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டுன்னு அந்த 25,600 ரீச் ஆகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பரவாயில்ல. ஆனால் மார்க்கெட் முடிவு சொல்ல ரீச் ஆகிருக்கிறது 2 மணிக்கு தான் வந்து டச் ஆகிருக்கு அந்த லெவலில். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் உங்களோட வியூஸ் வந்து டவுன் சைடு இருந்தில்ல, அது பெரிய விஷயம். நான் அங்கேருந்து பை பண்ணுறேன்னு மாட்டிங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் என்னோடய வியூஸ் வந்து ஷார்ட் சைடு பிளான் பண்ணியிருந்தீங்களா, அது நல்ல விஷயம். ரைட், சரி சார், ஓகே. இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் சைடு தான் ட்ராவல் ஆகிருக்குது. இப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இதே கண்டினியூ தான் பண்ணிடணும். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ட்ரெண்டிங்கில் போகல. ஆக்சுவலி நேற்றாவது ஒரு சின்ன மூமெண்டம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மூமெண்டம் எதுவும் இல்லை. இது வந்து சப்போர்ட் லெவலாக இங்கே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மூமெண்டம் எங்கே போகும் சார் மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இந்த 200 EMA லைன் கிட்ட வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணி தரீங்க. 25,560 அந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இதுக்கு கீழே ட்ராவல் பண்ணுறவரில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நெக்ஸ்ட் அடுத்த லெவல்ஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் வரும் நாட்களில். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வியூஸ். அதே மாதிரி அப்பர் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் அப்படின்னா, இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த லெவல் உடைக்கிறவரில் நம்ம வந்து அப்பர் சைடு எதுவும் கிடையாது. 25,840 பிரேக் ஆகிறவரிலும். அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு வர்றது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுனே தெரியும். இது வந்து நியூ ஹை க்ரியேட் ஆகிருக்கு. மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். ஸோ நமக்கு பேட்டர்ன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ரிஜெக்ட் ஆக்ஷன் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அதனால் எனக்கு பை அண்ட் சைடு வந்து கவுல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்லி ஃபார் டவுன் சைடு தான் வந்து நான் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக நான் அந்த டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த உங்களுடைய 300 லைக்ஸ் எவ்ரி வீடியோ அந்த கான்செப்டை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கடைசி 3 நாளாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைம் டிக்கே மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய பொசிஷன் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிம்பிளில். நான் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பலை எவ்வளோ குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் சொல்கிறேன், இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டைம் டிக்காக இருக்குது. அதாவது நான் கால் சைடும் புட் சைடு 2 ஷார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீமியம் டைம் டிக் ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்னுடைய மாமூலி செட்டப், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. இந்த டைம் டிக்கே நடக்கிற நாளைக்கு என்ன சார் ட்ரெண்டிங்கில் போகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேங்க் நிஃப்டியில் கூட என்னோடய வியூ என்னென்னா, இந்த சப்போர்ட்டை தாங்கி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ப்ளஸ் 200 EMA லைனு கிட்ட வந்துட்டுருக்குது. இந்த கேப் ரீஃபில் ஏரியாக்கு இல்லையா, இந்த கேப் ரீஃபில் ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59,000 வரலும் கேப் ரீஃபில் ஏரியாவும் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 200 EMA லைனுக்கு கீழே அல்லது இந்த சப்போர்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது இந்த 59,600 59,400 இந்த அடுத்தடுத்த லெவல்ஸை நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதாவது இந்த தூரத்தை நம்ம வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது இதுக்கு கீழே ஷார்ட் சைடு, ஒருவேளை மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு சார், இந்த பக்கம் கீழே வரவே இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஹை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 60,400, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ ப்ரைஸ் நாளைக்கு இந்த ரேஞ்சிலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அப்போ நம்ம இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. அந்த 60,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணும். ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இதுவே ரெசிஸ்டன்ஸாகவும், மேலே போயிடுச்சுன்னா இது வந்து சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானை
நாளைக்கு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் சின்ன சின்ன மூமெண்ட் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணிவிட்டு வெளியே வரணுமா இருக்கும். ட்ரெண்டிங்கில் போனோம் அப்படின்னா ஒன்று உடச்சிட்டு மேலே போகணும், இல்லை இதை உடச்சிட்டு கீழே வரணும், இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சரியான ஒரு டிசிஷனை எடுக்கணுமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே 200 EMI லைன் கிட்டக்கிட்ட ப்ரைஸ் வந்துடுச்சு. அப்போது 83,000 இன்னும் 300 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. மேபி நாளைக்கு அந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ 200 EMI லைனுக்கு டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வருதா மேலே வருதா அப்புறம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டுருக்காங்க ஸ்மூத்தாக. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோயில் ஃபார்மேஷன் தான். ஸோ என்னுடைய கெஸிங் என்னென்னா 82,800 ஃபஸ்ட் லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 82,600 வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த லெவல் கீழே இருக்கிறவரெல்லாம் வந்து என்னுடைய வியூ வந்து டவுன் சைடுக்கான பிளான். அப்போர்ட் சைடு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போர்ட் சைடு போனால் இங்கே 2 லெவல் உடைக்கணும். இந்த 84,000 மேலே உங்களுக்கு சாலிட் பாடி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்தராக வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த புதுசாக வந்திருக்கிறவங்க மார்க்கெட்டில் சார் நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்றீங்க. அப்புறம் நான் வந்து ஆப்ஷன் நான் புதுசாக நான் அது எப்படி ட்ரேட் பண்ணுறது, டெய்லி எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கு இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் தெரிவிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வீடியோ போடுங்க சார், ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி கமெண்ட்ஸ் வந்து ஒரு 30 கமெண்ட்ஸ் இது வருது, மிச்சப்படி மேலே ஒரு கமெண்ட் 20, மிச்ச கமெண்ட் 10 அப்படின்னு எது மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வருது அந்த கமெண்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் தெரியுங்க சார் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க அப்படின்னு. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து மென்ஷன் பண்ணிங்க இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ. மிச்சம் யாரும் அந்தளவுக்கு பெருசாக கேட்க விரும்பலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை எதை பற்றி வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்களோ அதை பற்றி நம்ம அப்கமிங் டேஸில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எது வருதோ அதை நான் ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிங்க. எமோஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறது ஈஸி, ஆனால் அதை அப்ளை பண்ணுறது கஷ்டம் தான். நீங்கள் சொல்ல வரது புரியுது சார், நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் வந்து எங்களால் அது எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றீங்க. இங்கே பிரச்சனை எங்கே ஆகுதுன்னு பாருங்களேன். இன்ட்ரேடேல அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் தான் அந்த பிரச்சனை வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஏன்னா கேபிட்டல் இப்போ வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா அது லாட் இன்னும் 4 லாட் 5 லாட் போடலாம், எத்தனை நாள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கன்றப்போ ஒரு லாட் அவங்களுக்கு பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஏன்னா நம்ம பணம் பெருசாக இருக்க சொல்ல நம்மளால் அந்த குவான்டிட்டி போட்டு பண்ண முடியல. அப்போ என்னன்னா அந்த ஒரு ட்ரேடில் நான் என்ன செல் பண்ணிவிட்டு உட்காந்திங்களும் உங்களுக்கு ஈஸியாக வந்து டார்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் அப்போது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து பெருசாக ஏறாது, இறங்கிட்டே இருக்கும். திரும்ப இன்னொரு ட்ரேட் பண்ணுவீங்க, திரும்ப இறங்கும், திரும்ப இன்னொரு ட்ரேட் பண்ணி திரும்ப இறங்கும். அப்படியே மேலே போனாலும் பெருசாக ஒன்றும் பாயிண்ட் வரதில்லை, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏடா கூடமா என்னென்னா பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதனால் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் தவிர்த்துட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா சார் எங்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஈக்விட்டியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்மால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஸ்பீடை குறைங்க. வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ண 50,000 ரூபாய்க்கு நான் 5,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க டெய்லி. அப்போது 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்க எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். கிட்டத்தட்ட டெய்லி 10%. டெய்லி 10% வேலைக்கு ஆகுமா? சும்மா ட்ரேட் பண்ணுறன்ற பேரில் ஏதோ 4 பேர் சொல்கிறாங்களா அது மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பர்சன்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியான பர்சன்டேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கிறீங்க. நீங்கள் வின்னிங்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு 1% நீங்கள் கன்சிடர் பண்ணாவே அதுவே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து 1% எடுக்கலாம். ஆனால் 1%க்குனா மேலே நீங்கள் 5%, 10% எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு உங்கள் கேபிட்டல் டேமேஜ் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அங்கே ஓகே ஏதோ தப்பு பண்ணுறோம், நம்ம இன்னும் சம்திங் ராங் நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக விரும்பல, வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த பற்றி உங்களுடைய கமெண்ட்டுகளையும் லைக்ஸ் மறக்காமல் 300 லைக்ஸ் இந்த வீடியோக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.